வணக்கம் நேயர்களே, இது ஜிடிவியின் திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் இன்று உலகமெங்கும் உள்ள சமூக ஆர்வலர்கள், மனிதாபிமான சிந்தனையாளர்கள் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சிரியா நாட்டு உள்நாட்டு பிரச்சனை எந்த அளவுக்கு அமெரிக்கா அளவுக்கு சென்று இருக்கிறது, அமெரிக்காவும் போர் தொடுக்க போகிறதா என்கின்ற தளத்தில் இந்த சர்வதேச பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. இது குறித்து தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். சிரியா நாட்டில் அங்கு ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக, ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு ரிபல் குரூப், அதாவது ஒரு போராளி குழு உருவானது. அந்த போராளி குழுக்கள் மீது கடந்த மாதம் தடை செய்யப்பட்ட, சர்வதேச அளவில் போர் விதிமுறைகளின்படி தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுவீச்சுகளை சிரியா வீசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இதை சிரியா அரசாங்கம் மறுத்திருக்கிறது. தற்போது இதனை காரணம் காட்டி அமெரிக்கா சிரியா நாட்டின் மீது எந்நேரமும் போர் தொடுக்கலாம் என்கின்ற ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் போப்பாண்டவர் இந்த போருக்கு எதிராக தான் உண்ணாநிலை போராட்டம் துவங்க போவதாக அறிவித்திருக்கிறார். உலக மக்கள் அனைவரும் இந்த போருக்கு எதிராக நாம் திரள வேண்டும் என்றும் அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தனது நேச நாடுகளுடன் சேர்ந்து சிரியா மீது நாங்கள் போர் நடத்துவோம், ரசாயன குண்டுவீச்சை தாக்கியதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கின்ற பெயரில் அது போரை துவக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரும்பாலும் இந்த சிரியா நாட்டுக்கு எதிரான போரினை உலகத்தில் உள்ள எந்த மக்களும் விரும்பவில்லை, பிற நாடுகளும் விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் மட்டுமே இதில் குறியாக இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இந்த சிரியா நாட்டு போரினுடைய பின்னணி என்ன, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அமெரிக்காவின் நோக்கம் என்ன, அமெரிக்கா இதற்கு முன்னால் நடத்திய போர்களின் நோக்கம் என்ன என்பது குறித்து தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இதனால் தற்போது பொருளாதார பெருமந்தம் வேறு சரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற போர்கள் என்ன மாதிரியான ஒரு பொருளாதார சரிவை ஏற்படுத்தும், அதனால் அதை எப்படி நாம் ஈடுகட்டுவது போன்ற பல்வேறு தளங்களில் தான் இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. இன்றைய விவாதத்தில் கருத்து பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் பசுபதி தன்ராஜ் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீவிர அனுதாபியும் மற்றும் பேராசிரியரும் ஆகிய அருணன் அவர்கள் நமது அரங்கில் கருத்து பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். மற்றும் பொருளாதார நிபுணர் சோம வள்ளியப்பன் அவர்கள் இந்த போர்கள் குறித்தும் அரசுகள் குறித்தும் அதனால் என்ன பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்தும் அலசுவதற்காக நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்து நாம் திறன்பட பேசுவோம். அருணன், உங்களிடமிருந்து இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். பொதுவாக போர் அப்படிங்கிறது ஒரு அழிவு தான். அது எந்த நாடு, எந்த அரசு என்ன கொள்கை சித்தாந்தங்கள் செஞ்சாலும் அழிவு தான், அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சிரியா நாட்டு மீது ரசாயன குண்டு வீச்சுகளை இப்போ அமெரிக்கா பயன்படுத்த போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அரசு தான் பயன்படுத்தியது. இது ஒரு சர்வதேச போர் விதிமுறை மீறல். இதற்கு பாடம் கற்பிக்கும் வகையில் நாங்கள் அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறோம்னு அமெரிக்காவும் பிரான்ஸும் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சர்வதேச விதிமுறை இருக்கிறது என்பது உண்மை. ரசாயன ஆயுதம் என்பது மிக கொடூரமானது. ஆகவே உலகில் எங்கும் அதை பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அது ஒரு ஐநா உடைய ஒரு விதி. ஆனால் சிக்கல் என்னன்னா, சிரியாவில் அப்படி ரசாயன ஆயுதத்தை ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினார்களா இல்லையா என்பதை யார் தீர்மானிப்பது? ஐநா சபை தான் தீர்மானிக்கணும். ஐநா என்ன பண்ணிச்சென்றால் ஒரு குழுவை அங்கே அனுப்பியது. அவங்க போய் அது பற்றிய ஒரு ஆய்வறிக்கையை இன்னும் கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது கொஞ்சம் நாட்கள் ஆகும் என்று அவங்க சொன்னாங்க. வேடிக்கை என்னன்னா, சொல்லப்போனா கொடூரமான வினோதம் என்னன்னா, அவங்க ஆய்வறிக்கை கொடுக்கிற வரை நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் அமெரிக்கா சொல்லுது. ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமா, அவங்க என்ன சொன்னா, எங்களுடைய பொது அறிவுக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பொது அறிவுக்கு தெரியுதா? அங்கே ஏற்கனவே ஆட்சியாளர்கள் ரசாயன ஆயுதத்தை பயன்படுத்தி விட்டார்கள். அப்படி ஒரு குற்றத்தை அவர்கள் இழைத்திருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளர்களுக்கு உரிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம் என்று அமெரிக்க அரசு அறிவிக்கிறது. இது எப்படி உலக நாடுகளால் ஏற்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆக உண்மையிலேயே அவர்கள் அதை செய்திருந்தால் அதை கண்காணிக்க வேண்டியது, கண்டறிந்து உலகத்திற்கு சொல்லி உரிய தண்டனை எதுவோ அதை தர வேண்டியது என்பது ஐநா சபை.
ஆனா ஐநா சபையை விட்டு அது தங்களுக்கு வசதியா இல்லை என்றவுடன் நாங்களே அந்த முடிவெடுப்போம் என்று அவர்கள் கிளம்பினார்கள். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே ஈராக்ல இதே போலதான் பண்ணாங்க. அங்கே பேரழிவு ஆயுதங்கள் இருக்கு, ஆகவே அது உலகத்துக்கு கேடு, ஆகவே அவங்கள போய் தண்டிக்க போறோம் என்று அமெரிக்கா இங்கிலாந்து கிளம்பியது உங்களுக்கு தெரியும். கடைசியில் என்னாச்சு? அப்படி பேரழிவு ஆயுதங்களே இல்லை என்று முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அதற்கெல்லாம் அந்த நாட்டை நாசம் பண்ணாங்க. இன்னொரு விசித்திரம் என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிகமான பேரழிவு ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய முதல் நாடு அமெரிக்கா. ஆனா அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா, மித்தவங்கிட்ட பேரழிவு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுங்குது. இன்னும் கூட சொல்லப்போனா இந்த ரசாயன ஆயுதங்களே ரொம்ப அதிகமா வச்சிருக்கிற நாடு அமெரிக்கா தான். அவங்க ஆனா நாங்க வச்சிருப்போம், ஆனா மிச்சவங்க வைத்திருக்க கூடாது என்று சொல்றாங்க. இருக்கட்டும், ஆனா யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பது சரிதான் என்று எனக்கு படுது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதிரி இவங்களாக தான் நடித்த மூப்பாக அங்க ஒரு முடிவை தெரிவித்து அதன் அடிப்படையில் இவர்களே நடவடிக்கை எடுக்கிற அந்த உலக போலீஸ்காரர் உத்தியோகத்தை யாரும் அவர்களுக்கு தரவில்லை. இதுல ஒரு நல்ல ஒரு திருப்பம் என்னன்னா, ஈராக்கில் அவங்க இப்படி நடந்து கொண்ட பொழுது ரஷ்யா பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கடுமையான அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இன்னும் கூட அநேகமாக பல பேருக்கு தெரியாது, இந்த ஸ்னோடன் விவகாரத்திலேயே அவருக்கு இவங்க அடைக்கலம் ரஷ்யா கொடுத்ததே, அதற்கே ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, சிரியா மீது இவர்கள் இப்படி துள்ளி கொண்டு இருப்பதை ரஷ்யா அன்றைக்கே அது விரும்பவில்லை. இது ஒன்று. இப்ப என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகு அமெரிக்காவை எதிர்த்து ஒரு கடுமையான அறிக்கையை ரஷ்ய அரசு வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னா, அதுல ஒரு வாக்கியம் இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே அமெரிக்கா தான் செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க முன்பு ஈராக்கில் செஞ்சது போல இப்ப சிரியாவில் செஞ்சா அதே போல நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள் என்று ஒரு அர்த்தம். வசூல் தன்ராஜ் இப்ப அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது அமெரிக்காவிற்கு இது ஒரு உலக போலீஸ்காரர் வேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். யார் யார் என்னென்ன வச்சிருக்கான், அப்புறமேட்டு நீ இதை பயன்படுத்தக்கூடாது, நீ இதை வச்சிருக்க, அதை நான் தடுக்கிறதுக்காக நான் உள்ள போய் நான் குண்டு போட்டு அந்த அரசை கவிழ்ப்பது அப்படிங்கிறது. இதே மாதிரி ஈரான் ஈராக்ல செஞ்சது அது முழுக்க முழுக்க அமெரிக்க அரசு ஒரு எண்ணெய் நலனுக்காக தான் செய்தது. அதே மாதிரிதான் சிரியாவிலையும் இப்படி ரசாயன குண்டு வீச்சு இருப்பதாகவும் பயன்படுத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பயன்படுத்தி சிரியா அரசு மீது ஒரு தாக்குதல் நடத்த பயன்படுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்க பாக்குறீங்க? இதை பொறுத்தவரையிலும் பேராசிரியர் அருணன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அவர்களுடைய கருத்து எனக்கு இதுவரை இந்த வாதத்திலே அவர் துவக்க உரையில் சொன்ன கருத்துகள் 100க்கு 100 உடன்பாடு. என்ன, தன்னை போலீஸ்காரனாக உலகத்தினுடைய காவல் தெய்வமாக தன்னை தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு அந்த பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று அமெரிக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்து கொண்டிருக்கிறது. அருணன் அவர்கள் சொன்னதை போல ரசாயன ஆயுதங்கள் என்பது மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, பெருங்கேடானது. அதில் இரு கருத்துகள் இல்லை. அதில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டனவா இல்லையா என்பதே ஒரு கேள்வி. ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதற்கான விவரங்கள், போதுமான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. கிடைக்காத நேரத்திலே போருக்கான விதைகளை தூவுவது என்பது மனித குலத்திற்கு எதிராக நடத்துகின்ற நிகழ்ச்சி. இதிலே பார்க்கும் பொழுது அந்த சிரியாவினுடைய எண்ணெய் வளம் அமெரிக்காவுடைய கண்களை உறுத்துகிறது. அதன் மீது தனக்கு மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறார்கள் என்ற எண்ணம் தான் உலக மக்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு, இந்தியா போன்ற நாடுகள் சிரியாவினுடைய எண்ணெயை நம்பியிருக்கும் போது அங்கே சிரியாவுகளே ஒரு பேராபத்து வந்தால் அது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நாளுக்கு நாள் நமது பொருளாதாரம் பலகீனப்பட்டு கொண்டிருக்கும் போது, ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து கொண்டிருக்கும் போது, எண்ணெய் விலையை பொறுத்தே இந்த நாட்டினுடைய எதிர்காலமும் பொருளாதாரமும் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற நிலை தோன்றியிருக்கும் போது, அதற்கும் ஊறு வந்தால், அதற்கும் ஆபத்து வந்தால் இன்னும் நாம் பொருளாதார ரீதியிலே நஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நாம் பொருளாதார வீழ்ச்சியை போர்னு வரும்போதே சிரியால பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உண்மை உயர்வுங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்தது. போர் என்பது யாருக்குமே நல்லதல்ல. அது என்பதை கடந்த காலங்களில் நிரூபித்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த போர் வந்தால், இந்த போருக்கான வழிகள் வரும் பொழுது இந்தியாவுக்கு பேரிழப்புக்கான எல்லா விதமான ஆயத்தங்களும் வந்துவிடும் என்ற அருணன் கருத்துக்களை நான் உடன்படுகிறேன். எனக்கு பின்னாலே பேசுகின்ற பொருளாதார மேதை வல்லியப்பன் அவர்களும் உடன்படுவார் என்று நம்புகிறேன்.
இப்போ வந்து போர்ல பொருளாதார பேரழிவு அந்த போர் தொடுக்கிற நாட்டுக்கும் சரி பாதிக்கப்படுற நாட்டுக்கும் வருங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல இந்தியாவினுடைய அப்ப இந்தியாவுடைய ஒரு பொருளாதாரம்ங்கிறது அமெரிக்காவை எதிர்த்தும் கிடையாது, முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு குளோபலைசேஷன் இதெல்லாம் முழுமையா ஆதரித்து கொண்டு புதிய பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்திய அரசை பொறுத்தவரையும் சிரியாவினுடைய பாதிப்பு எந்த அளவுல இந்தியாவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரு அருணன் அவர்களும் திரு பசுபதிதன் ராஜா இருவரும் சொன்னதில் நானும் முழுமையாக உடன்படுறேன். நாம் இருப்பது 2013, பழைய கற்காலங்கள்லேருந்து நாம் மீண்டு வந்த பிறகு இன்னமும் கூட போர்கள் என்பது மனித சமுதாயத்துக்கே ரொம்ப ஒரு இழுக்கான ஒரு விஷயம். ஐநா சபை இருப்பதே ஆராய்ந்து போருக்கு வந்து உதவி செய்வதாகவோ அல்லது வேறு எதுவுமோ இருக்கக்கூடாது. போர்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். இது போர்கள் ஒரு புறத்தில் அந்த நாட்டு மக்களுக்கும் இல்லை ஏனைய மக்களுக்கும் போரிடுகிற வீரர்களுக்கும் கூட, அவர்கள் எந்த நாட்டு வீரராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஏதோ அந்த அமைப்பில் போர் என்கிற ஒன்றை கொண்டு வந்து யாரையோ காப்பாற்ற அல்லது யாரையோ அழிப்பதற்காக வேறு எவரையோ ஈடுபட செய்து அந்த வேறு ஈடுபடுகிற மக்கள் இழந்து விடுகிற வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை தானே. ஆனால் இந்த போர் என்பது ஒரு பக்கத்தில் அரசியலாக இருக்கிற அதே சமயத்தில் இந்த போரும் பொருளாதாரமும் மிகப்பெரிய தொடர்புடையதாக இருக்குது. எப்போ எல்லாம் மிகப்பெரிய சிக்கல்கள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஊக வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் பாடு கொண்டாட்டமாகிவிடுகிறது. எந்த பொருள் வந்து பாதிக்கப்படுமோ அந்த பொருளை மிக அதிகமாக பதுக்கி வைப்பதும் அவற்றின் விலையை செயற்கையாக உயர்த்துவதும் இவருடைய வாடிக்கை. இது ஒவ்வொரு போரின் போதும் பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது மீண்டும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் 2008 பொருளாதார வீழ்ச்சி கண்ட போது வெறும் $32 வந்தது. $32 ஒரு பொருளை விற்க முடியும். ஓபெக் போன்ற தேசங்களை போய் மற்றவர்கள் எல்லாம் வந்து கடுமையாக நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷனை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னால் அது மிக அதிகமாக உயர்ந்த போது நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரெண்டு சமயத்திலுமே அவங்க சொன்னது, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வழக்கமாக தயாரிப்பதை தயாரித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் வேறு யாரோ செயற்கையாக இவற்றை ஏற்றுகிறார்கள் இறக்குகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த போர் என்பது பலரும் வேண்டாம் என்று சொன்னாலும் வியாபார நோக்கில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஆதாயம் கொடுப்பதாக இருக்கிறது. நேரடியாக போரில் ஈடுபடாதவர்கள் கூட வியாபார நோக்கிலே ஆயுதங்கள் சப்ளையில் மட்டும் இல்லை, உலகத்தில் இப்போ போர் என்று வந்தால் தங்கத்தினுடைய விலை மேலும் உயரும், போர் என்று வந்தால் கச்சா எண்ணெயினுடைய விலை மேலும் உயரும். ஏனென்றால் குறிப்பாக இந்த சிரியா போன்ற நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் இருக்கிறது, உலகத்தினுடைய சப்ளை குறையும் என்கிற ஒரு அச்சத்திலே இது ஏற்படும். இந்த போர் பரவுமா? இப்பொழுது அவர்கள் நம்ம திரு அருணன் அவர்கள் சொன்னபோது கூட அது கூட மேலும் ஒரு கவலை அளிக்கிற செய்தி தான். கண்டிப்பாக சிரியாவுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும், அமெரிக்காவை யாராவது தட்டி கேட்க வேண்டும். ஆனால் ஒரு கால் ரஷ்யா இதில் இறங்கும் என்றால் இது வந்து இதனுடைய பரிமாணங்கள் மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இது ஒரு இடத்திலிருந்து பல இடங்களுக்கு போர் பரவுகிற பட்சத்தில் மிகப்பெரிய, அதாவது மூன்றாவது ஒரு பெரிய போர் என்பது ஒரு இடத்தோடு அடங்கிவிடக்கூடியதாக இருக்க முடியாது. அந்த ஆபத்தும் இருக்கிற அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்க வேண்டும். அதே பிள்ளைகள் வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் சார், நான் கோத்தகிரில இருந்து விஜயன் பேசுறேங்க. கோத்தகிரியிலிருந்து விஜயன், சொல்லுங்க, நம்ம விவாதம் குறித்து கருத்து சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் நிலைமை கொஞ்சம் வரலாற்று ரீதியா பார்க்கும்போது, ஜப்பான்ல ஹீரோஷிமா நாகசாகிக்கு போட்ட விஷயங்கள், ஈராக்ல வந்து எண்ணெய் வளர்த்துக்காக போன விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சிரியாவுக்கும் அதே நோக்கத்துல தான் அமெரிக்கா இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கு. மாறாக இன்னைக்கு வந்துட்டு இலங்கையில நடந்த பிரச்சனை அமெரிக்காவுடைய தலையீடு பெருசா இல்ல. இப்போ முழுக்க முழுக்க ஒரு மேலாதிக்கத்தை எல்லா நாட்டிலையும் செலுத்தணும், தான் வல்லரசா இருக்கணும், தன்னுடைய பிடியில தான் எல்லா நாடுலையும் இருக்கணும் அப்படிங்கிற அடிமைப்படுத்துற வகையில தான் அமெரிக்கா இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்குது. இப்ப இந்த போரை வச்சு எதெல்லாம் எந்த நாட்டுல எல்லாம் பறிக்க போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா இந்தியாவில நிறைய எல்லை பிரச்சனை எல்லாம் வரும்போது எதையாவது ஒரு துறையை வந்து பன்னாட்டு கம்பெனிக்கு விற்கிறதா தான் இருக்குது. அதை முடிச்சவங்க இந்த பிரச்சனை அப்படியே தாழ்வு அடைஞ்சு போயிடும். இது உலக பொருளாதாரத்துல கொள்கையில இருக்கிற விஷயத்துக்காக மக்களை வந்து, அதாவது சாதாரண மக்கள் வாழ விடமா வழிவகுக்கிற விஷயங்கள் தான் இந்த மாதிரி திட்டங்கள் போன்ற விஷயங்களா வந்துட்டு இருக்குது என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பா கோத்தகிரியிலிருந்து கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. இப்ப நம்ம போன்ற வளரும் நாடுகள் இது போன்ற இந்த வல்லரசுகளுடைய இது போன்ற எதேச்சதை நடவடிக்கைக்கு நம்ம என்ன மாதிரியான பதில்வினை புரியணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்ய முடியும்? முதல்ல நம்ம பொருளாதாரத்தை நம்ம காப்பாத்திக்க முடிஞ்சா அந்த நாட்டையும் காப்பாத்திக்க. இல்லை, நமக்கு வந்து தற்செயலாக சிரியாவுடைய பிரச்சனை வருகிற நேரம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், நாம் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். தற்செயலாக நமக்கு வந்து
போர் பிரச்சனைகள் நேரடியாக பாதிக்காது. நமக்கு வந்து ஒரு பொருளாதார பிரச்சனைகள் மிகப்பெரிய சிக்கல். அதாவது இந்த சிக்கல் வரப்போவதாக 6 மாதம் 8 மாதம் முன்பிலிருந்தே ஒரு அறிகுறி தென்பட்டாலும் கூட இதனுடைய கிராவிட்டி எவ்வளவு இருக்கும் என்பதை முன்கூட்டி யாரும் சொன்னபோது உணரவில்லை. அது அனுபவப்படுவது என்பது வேறு. இப்போ பார்த்தா சாதாரணமாக 5 ரூபாய் உயர்த்த முடியும், 10 ரூபாய் உயர்த்த முடியும் என்பதெல்லாம் செய்திகளாகி அந்த செய்திகளை மக்கள் ஜீரணித்துக் கொள்கிற நிலைக்கு பரிதாபமாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது உயர்த்தப்படுகிற போது பெரிய எதிர்ப்பு வராத மறைமுக போர் இந்தியா நாட்டு மக்கள் மீது இப்போ வந்து இது போன்ற ஒரு சிக்கல் வரும் என்பதை முன்கூட்டியே பல்வேறு விதங்களாக தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால இது டிஃப்யூஷன் டெக்னிக் என்று சொல்வார்கள். இது வந்து மக்கள் ஓரளவுக்கு இப்போ ஒரு 10 ரூபாய் உயரும் என்கிற இடத்துல 8 ரூபாய் உயர்ந்தால் அப்பாடா என்று சொல்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. முன்பெல்லாம் பெட்ரோல் விலை உயர்கிறது என்றால் முன்னாடி போய் பெட்ரோல் பங்க்ல சீக்கிரமா நம்ம டேங்கை ஃபில்லப் பண்ணி கொண்டு நிற்கிற நிலைமை கூட இப்போ இல்லை. அவ்வளவு அடிக்கடி மாறுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த போர் என்பது மேலும் இந்த ஊக வணிகம் செய்பவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கிறது. இந்தியா இருக்கிற ஒரு பொருளாதார சிக்கல் அப்படி ஒரு போர் வந்துவிடக்கூடாது, பல்வேறு காரணங்களுக்காக வந்துவிடக்கூடாது. இந்தியா வந்து இப்போ இருக்கிறது ஒரு விளிம்புல நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த விளிம்புலேருந்து கீழே விட்டுவிட இந்த போருக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஒரு பெரிய போர் தொடங்குகிற பட்சத்தில் இந்த $107 முடிந்திருக்கிற கச்சா எண்ணெய் ஒரு கால் 114 120 எல்லாம் வந்து விட்டால் இந்தியா மேலும் சிக்கலை சந்திக்கிறதற்கான எல்லா ஆபத்துகளும் இந்த போருக்குள் ஒளிந்திருக்கிறது. கண்டிப்பா. பாலசுப்ரமணியன் சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க. இப்ப இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்கவுங்க கருத்து தரப்ப வேற ஒரு பரிணாமங்கள் எடுத்து வச்சாங்க. அதாவது அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஒரு எதேச்சதிகரமான ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு வருது. இது அதுவும் குறிப்பா வளைகுடா நாடுகளின் மீது, இப்ப சமீபத்துல ஈரான் மீது பண்ணுச்சு, இப்ப சிரியா மீது நடத்துது. இந்த மாதிரி வெளிப்படையா அமெரிக்கா பண்றதை வந்து ஒரு இந்தியா போன்ற நாடுகள் எப்படி அதுக்கு எதிர்வினை புரியணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ இந்தியா போன்ற நாடுகளை வந்துட்டு அமெரிக்கா வந்து ஒரு மறைமுகமாக ஆதரிச்சு தான் போயிதே தவிர அது எதிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கு. இப்பயும் ஆதரிக்க தான் செய்யுங்கிறீங்களா? ஆமாங்க. ஏன்னா மறைமுகமாக ஆதரிச்சு தான் இருக்குங்க. எதிர்பட்டு செயல்படுத்த முடியலைங்க. ஏன்னா டிபெண்டிங் இப்போ வந்து அமெரிக்கன் எக்கானமி as well as other things. இப்போ அந்த வரைக்கும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தாங்க நாமக்காலே நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் வந்து அமெரிக்கா வல்லரசு நாடு மேலே நம்ம வந்து சார்ந்து தான் இருக்கிறோம். சாராமல் இருந்ததுனாக்க நீங்கள் எப்போ இந்தியா வந்து நல்ல நாளைக்கு முன்னுக்கு வந்திருக்குங்க. எல்லா விதத்துலையும் வந்து அமெரிக்கா மேலே சார்ந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்தியா வந்து தனிப்பட்ட முறையில் நிற்க முடியாமல் they can't stand its own leg. Each and every step depending upon the American economy as well as other things. அப்படி ஒரு நிலையில இருக்கோங்கிறீங்க. அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்மளால ஒன்றும் கையெறு நிலையில இருக்கோங்கன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. ஆமாம். அது வந்து ஒரு விடுபட முடியல இந்தியாவால். என்ன காரணத்துக்குன்னு இது வரைக்கும் யாராலும் சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு வருத்தத்தோட தான் வழக்கறிஞர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு உண்மை இருக்கு. ஆனாலும் இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு தூரம் இது விஷயத்துல பணிந்து போக வேண்டியதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா, பொதுவா ஈராக் விஷயத்துல அமெரிக்காவோட தோளோடு தோள் நின்ற இங்கிலாந்து சிரியா விஷயத்துல ரொம்ப பின்வாங்கிருச்சு. அதனுடைய நாடாளுமன்றம் இந்த விஷயத்துல அமெரிக்கா ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் கொண்டு வந்த தீர்மானத்தை தோக்கடிச்சிருக்கு. காரணம் பொருளாதாரம் கூட ஒரு காரணமா இருக்கு. பொருளாதாரம் மட்டுமல்ல, ஏற்கனவே அவங்க பட்ட அனுபவம் ஈராக் விஷயத்துல போய், ஆகவே அவங்க பின்வாங்கி இருக்காங்க. இப்ப கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருக்கிறது பிரான்ஸ் மட்டும்தான். ஆனா அவங்களும் கூட இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறதா தான். அமெரிக்காவே கூட என்னன்னா முந்தைய அளவுக்கு இல்லாம அவர் நினைச்சா அமெரிக்க ஜனாதிபதி யுத்தம் தொடுக்கலாம். ஆனால் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் எங்களுடைய காங்கிரஸ் நாடாளுமன்றத்துடைய அனுமதியை பெற்று யுத்தம் அப்படின்னு போயிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. அதுவே கொஞ்சம் ஓரளவு பின்வாங்கினது போலத்தான். இந்த நிலைமையில இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, நம்முடைய பக்கத்து நாடாகிய சீனா அமெரிக்காவின் நிலையை ஏற்கவில்லை. ரஷ்யா அளவுக்கு இல்லை என்றாலும் அவங்களும் ஒரு எதிர்ப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நான் என்ன கவலையோடு பார்க்கிறேன் என்றால், இவ்வளவு பெரிய நாடு, நம்முடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் பொருளாதார நிலை பற்றி பேசிய பொழுது சிரியா விவகாரத்தை குறிப்பிட்டு சொன்னார். இப்படி சிரியா விஷயம் வந்துடுச்சு, ஆகவே ஒரு பதட்டத்தில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கூடிருச்சு, அதுவும் ஒரு காரணம், இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததற்கு
என்று சொல்லிட்டு அதினத்த உள்நாட்டு காரணங்களும் உண்டு என்று ஒப்புக்கொண்டாடு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன், இது நம்மளை இப்படி பாதிக்குது இல்ல, இதுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவுடைய இத்தகைய தடாலடியான அறிவிப்புகள். அப்படி என்றால் இது கூடாது. ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க குழுவை அனுப்பியிருக்காங்க, ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்று கண்டறிய. இந்தியா எடுத்துரைக்கணும். அதுவரை பொறுத்துருங்க. நீங்க அமெரிக்கா என்கிற ஒரு தனிப்பட்ட நாடு, எவ்வளவு பெரிய நாடா இருக்கட்டும்ங்க. கண்டிப்பா பொதுமக்கள். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம். ஹலோ. வணக்கம், திறன்பட பேசு, சொல்லுங்க. ஹலோ. உங்க வீட்டுல இருக்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்களா, அதான் கேட்க மாட்டேங்குது. ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதே ஒரு ஒரு அழுத்தமான ஒரு அறிக்கையை, ஒரு நியாயத்துக்கு நாங்க இன்னும் கூட சொல்ல வர்றேன், அமெரிக்காவை எதிர்த்து கூட வேண்டாம், அல்ல சிரியாவை ஆதரித்து கூட வேண்டாம். ஒரு உலகத்தில் ஒரு மிக முக்கியமாக ஒரு குட்டிச்சேரா ஒரு இயக்கத்தினுடைய தலைவனாக இருந்த ஒரு தேசம். உண்மையிலேயே நேரு எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றிய நேருடைய கட்சி தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய பாரம்பரியம். ஆனா இந்த விஷயத்துல உலகத்தினுடைய மனச்சாட்சியாக தயவு செய்து ஐநா குழு அறிக்கை தருவரை பொறுத்திருங்கள். கண்டிப்பா அதுல இந்தியா அது மாதிரியான வினை புரியலங்க. அப்படி ஒரு அழுத்தமான பாக்குறீங்க. நண்பர் பாலு சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நண்பர் அருணன் சொன்னதையும் முழுக்க நான் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் சில உண்மைகளையும் நாம பார்த்தாக வேண்டியிருக்கு. இந்தியா வெறும் பார்வையாளராக இருக்காது என்பதை கடந்த கால நிகழ்ச்சிகள் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றன. சில ராஜதந்திர ரீதியாக சில இடங்களில் அமைதி காப்பது என்பது தேவையாக இருக்கிறது. அந்த அமைதி காப்பதனாலே தனது கடமையை இந்தியா எப்பொழுதுமே கை கழுவாது என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடந்த கால நிகழ்ச்சியும் அப்படி இருக்கிறது. ஆகவே முன்பே சொன்னது போல தன்னை உலகத்தினுடைய காவலனாக அமெரிக்கா எடுத்துக்கொண்டு செயல்படும் போது இந்தியா தனது கண்டன குரலை பதிவு செய்யும். ஏனென்றால் அதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று தார்மீக ரீதியிலே அப்படி செய்தால் தவறு என்பது ஒன்று நம்முடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக நமது வாழ்வாதாரமே அதில் அடங்கியிருக்கிறது. ஆகவே 2 காரணங்களாலேயே அந்த மனித குலத்தினுடைய உய்வுக்கு இது தவறு, அமெரிக்காவுடைய நடவடிக்கை தவறு என்பதை உரிய காலத்திலே இந்தியா பதிவு செய்யும் என்பதுதான் எனது நம்பிக்கை. உரிய காலம் என்பது கைமீறி போன பிறகு செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்பொழுது இருக்கலாம், நாளையா இருக்கலாம். அது சொல்ல வர்றேன். ஏன்னா இப்பவே காலம் மோசமாயிட்டு இருக்கு. அமெரிக்கா சார்பு நிலையவே தொடர்ந்து இந்தியா எடுக்கிறத தவிர்க்க முடியாத ஒரு கையெழுத்து நிலையில் தான் நாம் இருக்கிறோம் கருத்தை பதிவு செய்யறாரு. மிகையான கற்பனை. ஏன்னா உலகமயமாக்குதல் ஏற்பட்டது. அவங்க எல்லாம் அப்படியே நினைக்கிறாங்கன்னா இவ்வளவு நாளா அமைதி காக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நாடுகள்லாம் எதிர்வினை ஆற்றுது. நம்ம சும்மா இருக்கோம். இல்ல நண்பர் அருணன் அவர்களுக்கு போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு அமெரிக்கா முழுக்க தவறாகவே அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுடைய பார்வை எங்களுக்கு நியாயம்தான் தெரியும். நாங்கள் அமெரிக்கா தவறு செய்யும் பொழுது நாங்கள் கண்டிப்போம். சில நேரங்களில் இந்த நிமிஷம் எதிர்பார்க்க அது நாளைக்கு அந்த அறிவிப்பு வரலாம், நாளை மறுநாளும் சொல்லலாம். அதனால நீங்க சொல்லும் போது பிரதமரும் மற்றவர்களும் ஏன் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? தாமதங்கிறது என்ன டைம் லிமிட் இருக்கு. சில ராஜதந்திர நடவடிக்கை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போப்பாண்டவர் நீங்க சொன்னீங்க, ரொம்ப அழகாக நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. போப்பாண்டவர் கண்டித்தார், உண்ணா நோன்பு ஏற்பேர் என்று சொல்லி இருக்கிறார் என்று நீங்க சொன்னீர்கள். அது இந்திய தத்துவத்திற்கு காந்தியத்திற்கு கிடைத்த பெரிய வெற்றி. ஏனென்றால் உண்ணா நோன்பு என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது அண்ணல் காந்தியடிகள் தான். ஆகவே அந்த காந்தியத்தினுடைய வெற்றி இந்தியாவுடைய கொள்கைக்கு வெற்றி தான் போப் சொல்லி இருக்கிறார். இந்தியாவினுடைய கொள்கை இப்ப பேசுறது இங்க உள்ள காங்கிரஸ் வரும். நீங்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் மேல சேற்ற மாதிரி பூசுறது எல்லா கட்சிக்கும் இருக்கு. நண்பர் அருணனுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு அருணனும் அவர் சேர்த்து பூசுவார். நியாயத்தை சொல்லும் போது தேவைப்படும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா மறைவுமான எங்களுடைய தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய தலைமையை போற்றி, அவருடைய நடுநிலைமை கொள்கையை போற்றி, அவருடைய அயல்நாட்டு கொள்கையை போற்றி, அதற்கு பின்னாலே நிச்சயமா நாங்க நேருடைய தலைமையில இருக்கிறோம். நேருடைய தலைமை வழிகாட்டுதல் படி அவர் மறைந்து போனா கூட காங்கிரசுடைய கொள்கையில் இருக்கு. நண்பர் அருணனுக்கு அந்த கவலையை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், திறன்பட பேசு. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் சுப்பையா. சுப்பையா எங்க இருந்து? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து சுப்பையா, சொல்லுங்க. ஆமா ஐயா, இப்போ உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஆயிருக்கு.
ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சுப்பையா. இந்த நெருக்கடியில இருந்து இந்த உலகம் மீளணும் அப்படின்னா என்னுடைய கருத்தை நான் கேட்டா, உலகம் முழுக்க ஒரு பக்கத்துல ஃபுல்லா பணம் குவிஞ்சு இருக்குது. இது இந்த முதலாளித்துவத்தினால விஷயம், அதான் கேபிட்டலிசம். இந்த பணம் பரவலாக்கப்படணும். ஆகவே நம்ம அரசியல் சட்டங்கள்ல மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுற காலம் வந்தாச்சு. ரெண்டாவது, அரசியல்வாதிகள்ல காமராஜருக்கு பிறகு ஒரு பொதுநல கூடியவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. அதனால பொதுநல கூடிய இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். இந்த உலகம் முழுக்க மக்களுடைய வரி பணத்தை 50% மேல நம்ம கொண்டு போய் ராணுவ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா நாடுமே, இந்த உலக நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்படணும், ராணுவத்தினுடைய செலவை குறைக்கணும். அப்பதான் மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. கண்டிப்பாக சென்னையிலிருந்து அழைத்து நம்ம விவாத நிகழ்ச்சியில் கருத்து பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சுப்பையா. தொடர்ந்து நம்ம விவாத நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. இல்லை, இப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது காங்கிரஸ் அரசு இதுவரையும் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பொருளாதாரம் பாதிக்கும் என்பதாலே கண்டிப்பா அது நடுவர் அரசு அப்படி ஒரு முடிவை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க வந்துகிட்டு இருக்கு. இது நான் இப்ப பொதுவா எப்படி கொண்டு போறேன்னா, உலகமயமாக்கலை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அமெரிக்காவினுடைய நாட்டாமை பெருகியது என்ற உலகமயமாக்கல் என்பது பொதுவாக அந்த சந்தை நலனுக்காண்டி, அது இந்த நுகர்வு கலாச்சாரம், இந்த சந்தை நலன் அனைத்துமே மேற்கத்திய நாடுகள், குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள் உருவாக்குனதுதான். அதன் பிறகுதான் இந்தியா தற்சார்பை இறந்தது, தன்னுடைய இறைமை தன்மையை இழந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. இப்ப 90களுக்கு பிறகுல இருந்து நடைபெற எல்லா நிகழ்வுமே அமெரிக்காவை தட்டி கேட்க இயலாத ஒரு சூழல தான் வளரும் நாடுகள் இருக்கிறது, அதுவும் குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவா? அதாவது இதுல நிறைய அரசியல் இருக்கிறது, பொருளாதாரம் குறைவா இருக்கிறது. இப்போ அதனால இந்த விவாதத்துல எவ்வளவு தூரம் என்னால எஃபெக்டிவா பங்கு கொள்ள முடியும்னு தெரியல. பட் நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அதாவது இந்தியாவுக்கு 2-3 ரோல் இருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த விதத்திலையும் உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்ட நாடு, அது நமக்கு 2வதாக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. 3வதாக மிக வேகமாக வளர்கிற பொருளாதாரங்களில் 2வது நிலையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. எமர்ஜிங் எக்கானமிஸ், பிரிக் நேஷன்ஸ் என்று பல வருங்காலத்தில் வளரப்போகிற நாடுகள் என்று சொல்லுகிற பட்டியலையும் இந்தியா சீனாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால உலக வரைபடத்தில் நம்முடைய முக்கியத்துவம் முன் எப்போதையும் விட மிக அதிகமாக இருக்கிற ஒரு நேரம் இது. இந்த காலகட்டத்தில் நாம் அரசியல் குரலாகவும் வலிமை பெற வேண்டிய முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டும். ஐநாவில் நிரந்தர உறுப்பினருக்கான சில முயற்சிகள்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். சீனா ஆதரவு கொடுக்கவில்லை. இது போன்ற பல குழப்பங்கள் முன்பு இருந்தன. நாம் ஒரு அறிக்கையை விட்டுடலாம். இப்போ நாம் எதிர்பார்ப்பது போல இந்தியாவிலிருந்து ஒரு அறிக்கையை விட்டு விடலாம். பலரும் அதில் திருப்தி அடைந்து இந்தியாவும் கண்டித்து விட்டது என்று சொல்வார்கள். குரலை எவ்வளவு வலுவாக எஃபெக்டிவாக பதிவு செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் கவனிக்கப்பட வேண்டும், நம்முடைய குரல் மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம குரல் கொடுப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இப்போதைக்கு அரசாங்கம் கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். இந்தியாவுடைய நிலைப்பாடு எனக்கு நினைவு இருக்கிற வரையில் ஈராக் சமய போரின் போது ஈராக்குக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்ததாக நான் நினைக்கிறேன். அவர்கள் உறுதி செய்யலாம் அதை நான் நினைக்கிறேன். அது தனிப்பட்ட ஈராக்கு இந்தியாவிற்குமான தொடர்புகளாக இருக்கலாம். ஐயா அவர்கள், திரு பசுபதி அவர்கள் சொன்னது போல, நமக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிற காரணத்தினால நம்ம குரல் கொடுக்கலாம் என்று சொன்னால் அது உள்ளார்ந்து சரியாக இருந்தால் கூட வெளியில் அவ்வளவாக அது பாராட்டப்படாது. நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. அதாவது நமக்கு சிரமம் ஏற்பட்டாலும் நாம் நியாயத்தின் பக்கம் இருப்போம் என்பது ஒரு வித நிலைப்பாடு. எனக்கு சிரமமாக இருக்கிறது அதனால் போரிடாதே என்று சொல்வது வேறு ஒரு நிலைப்பாடு. அந்த விதத்தில் நான் சற்று மாறுபடுகிறேன். நம்மை பாதித்தாலும் நம்மை பாதிக்காவிட்டாலும் நியாயம் நம்மை பொறுத்தவரை மாறக்கூடாது. உலகத்தில் யாரும் அடிபடக்கூடாது. அகிம்சையை போதித்த நாடுங்கிற காரணத்தினால கூடுதலாக நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அதனால இந்தியா அதனுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும், வலுவாக பதிவு செய்ய வேண்டும். அதனால பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். அந்த பொருளாதார பாதிப்புகளை சந்திப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். இப்போ பல சமயங்கள் அரசாங்கம் அந்த முடிவுகளை எடுப்பதற்கு தயங்குவதற்கான காரணமாக நான் நினைப்பது, அரசாங்கம் பல சமயங்களில் தனித்து விடப்படுகிறது, கட்சியாக பார்க்கப்படுகிறது தவிர அரசாங்கமாக பார்க்கிற ஒரு நிலைமை மாறிவிட்டது. அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளே கட்சி எடுக்கிற முடிவுகளாக அதே பார்க்கிறார்கள். இந்தியா எடுத்த முடிவை இந்தியாவிற்குள்ளரே எதிர்ப்பது, இந்தியர்களே அதை கேலி செய்வது, இந்தியர்களே அதோடு சேர்ந்து இல்லாமல் இருப்பது என்பது போன்ற போது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை கட்சியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்டிப்பா ஒரு பொதுமக்கள் கருத்துக்கள். வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? மக்கள் ராஜப்பன் தேனியிலிருந்து பேசுறேன் சார். தேனியிலிருந்து. உங்க பேர் சொல்லுங்க. உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஐக்கிய நாடு சபைங்கிறது இருக்கிறது இருக்கு. இப்ப அமெரிக்கா அதை இஷ்டத்துக்கு வேணா எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம்ங்கிற இது கணக்கா இருக்கு.
அதுல வந்து என்னன்னா அமெரிக்க மக்களுடைய ஒட்டுமொத்த இது வந்து அப்படி இல்லை, ஆட்சியாளர்களுடைய அந்த நாட்டில் வரக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பி விடுறதுக்காக செய்கிற விஷயம் இது. அதோட அமெரிக்கா வந்து எப்பயுமே வந்து உலக நாடுகளை வந்து மிரட்டிக்கிட்டு எப்பயும் வந்து மிகப்பெரிய ராஜ்யம் வல்லரசு, எங்களுக்கு எதிராக எந்த நாடும் கிடையாதுங்கிறத சொல்றது மாதிரி சொல்லாம சொல்றது. இது ஏன்னா நம்முடைய உலக நாடுகளிலேயும் அதில் குறிப்பா இந்தியாவில எல்லாம் அமெரிக்கா தான் ஏதோ மிகப்பெரிய இந்த நாடு, சக்தியான நாடுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உருவாக்கி வச்சிருக்கு. பத்திரிகைகளும் மற்ற ஊடகங்கள் மற்ற எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி நிலவரம் தான். இதை வந்து சிரியா மீது இப்ப வந்து சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஈராக்ல அடைச்சி அழிச்சு விட்டு போன அந்த நிலவரம் தான் இப்பயும் அப்படி கொண்டு வரது பாக்குறாப்புல. ஆனா ஏதோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இப்ப கொஞ்சம் வலுவாக எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து அமெரிக்கா கணக்கில் எடுக்கணும். அதான் கண்டிப்பாக. தேனியிலிருந்து நமது நிகழ்ச்சியில் கருத்தை பதிவு செய்ய மிக்க நன்றி. தொடர்ந்து விவாத நிகழ்ச்சியில் பாருங்கள். இன்றைய நமது திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை வந்திருந்த விருந்தினர்களும் சரி, பதிவு செய்கிற பார்வையாளர்களும் சரி, அதாவது அமெரிக்கா தொடர்ந்து உலக நாடுகளை ஒரு அச்சுறுத்தி வருகிற மிரட்டுகிற நிலையைத்தான் பார்க்கிறோம். அதையே தான் சிரியாவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற தருணங்களில் இந்தியா மிகவும் துணிச்சலாக அமெரிக்காவுக்கு எதிராக பாதிக்கப்படும் நாட்டுக்கு ஆதரவாக ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்பதையே இங்கு வந்திருந்த விருந்தினர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் திறன்பட பேசுவோம். விவாதம் தொடர்கிறது. பாலசுப்ரமணியன் சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரிடமே வந்து அதாவது ஒரு அமெரிக்கா சார்பு நிலையை இந்தியா எடுக்கிறது மட்டுமல்லாமல் இது போன்ற தருணங்களில் கூட ஏன் இந்தியா துணிச்சலாக ஒரு முடிவை அறிவிக்க மாட்டேங்குது, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குரலை வலிமையா பதிவு செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்ப அவங்க அர்ணன் சார் கூட சொன்னார், நாடாளுமன்றத்துல சிரியா போர் தாக்குதல் வரனால பெட்ரோல் விலை ஏறும், அதனால் பொருளாதார பெருமந்தம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு சொன்னாங்களே ஒழிய அந்த சிரியா மீது போர் தொடுப்பது ஒரு தவறு, திட்டமிட்டு இப்படி ஒரு படுகொலை நடக்க போகுது, அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு கூட இல்லையே இந்தியாட்ட அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன இப்போ இந்தியா வந்து அதை எதிர்க்க முடியாதுங்க. இலங்கையில் கூட இலங்கை அரசாங்கம் வந்து இலங்கை வாழ் தமிழர்கள் மேலே வந்து ரசாயன குண்டு போட்டு கொலை பண்ணாங்க, லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. அதுக்கு மறைமுகமாக இந்தியாவே உதவி பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட இந்தியா வந்து எப்படி வந்து அதை வந்து எதிர்க்க முடியுங்க? அதனால வந்து அமைதியாக இருக்குது. இன்றைக்கி வந்து அமெரிக்காவோட வல்லரசு எப்படின்னாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியனே அஸ்தமிப்பதில்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி பல இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்து போச்சு. இன்றைக்கி அதே பாணியில் தான் அமெரிக்கா வந்து உலக நாடெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வரணும் அப்படி ஏகபோக சக்கரவர்த்தியாக விளங்குறதுக்கு ஒரு கொடியை நாட்டிகிட்டே இருக்குது. அதன் கீழே தான் வந்து இன்றைக்கி இந்தியாவை வந்து ஏறக்குறைய அதற்கு அடிமையாக கூட சொல்லலாம், அடிமையாகின்ற அளவுக்கு கூட போய்கொண்டு இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் வந்து வெளிநாட்டு 7 கோடி தமிழர்கள் போராடியே அங்க அவ்வளவு பெரிய அழிவை இந்தியா வந்து தடுக்க முடியல, இன்னும் சொல்ல போனா அதுவே நடத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்றீங்க. சிரியாவில் நடக்க போறது எப்படி இந்தியாவில் தடுக்க முடியும்னு கேக்குறீங்க, அப்படிதானே? கண்டிப்பா. ஆனா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்தியா வந்து இது மாதிரி சமீபத்தில் நடந்த ஈழத்துல நடத்தினதே அதுதானே, இது எப்படி சிரியாவில் நடக்கிற தாக்குதல் தடுக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, இலங்கை பிரச்சனை தனியா பேசப்பட வேண்டிய விஷயம். அதை இதுல கொண்டாந்து ஊடாட விடுவது சரி வராது. அது பற்றி எனக்கு சில தனி கருத்துக்கள் உண்டு. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இந்தியா சிரியா விஷயத்துல அழுத்தமான கருத்தை இப்போதே பதிவு செய்திருக்க வேண்டும். இப்ப வந்து நீங்க கூட நல்லா சொன்னீங்க, போப்பாண்டவர் ஒரு தேதி குறிப்பிட்டு அன்றைக்கு உலகம் முழுக்க பிரார்த்தனை செய்யணும், உண்ணாநிலை இருக்கணும் என்று அறிவிச்சிருக்காங்களே, அது சாதாரணமான விஷயம் அல்ல. எனக்கு தெரிந்த அண்மை காலத்துல எந்த ஒரு போப்பாண்டவரும் இது போல ஒரு சிறிய நாட்டுக்காக, சிரியா நாட்டுக்காக மட்டுமல்ல, ஒரு சிறிய நாட்டுக்காக அமெரிக்காவுக்கு எதிராக
இப்படி வெளிப்படையாக அறிவிச்சது என்பது எனக்கு தெரிஞ்சு அது அண்மையில் கூட நடக்கல. போப்பாண்டவர் வந்த பிராந்தியம் கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இருந்தாலும் பொதுவா அப்படியெல்லாம் வந்து போப்பாண்டவர்கள் எல்லாம் எதிர்வினை ஆற்றிட மாட்டாங்க அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக. ஆமா, இதுல அது வேற இருக்கு. இப்ப இன்னொன்னு கவனிக்கணும், சிரியா மீது இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபதாபம் என்றால், சிரியா விடாது இஸ்ரேலை எதிர்த்து நிக்குது. இஸ்ரேல் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு கையால் போல அந்த பிராந்தியத்தில் இருக்கு. இந்த வளைகுடா நாடுகளை எல்லாம் கண்காணிப்பது, அரபு நாடுகளை எல்லாம் கண்காணிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சிரியாவினுடைய கோலோன் குன்றுகள் என்கிற ஒரு பகுதியை இஸ்ரேல் பிடிச்சு வச்சிட்டு இருக்கு இன்னும். ஆகவேதான் சிரிய நாட்டுடைய ஆட்சியாளர்கள் இயல்பா அமெரிக்க எதிர்ப்பாளராகவும் பிற நாடுகளுடன் உறவு கொள்றவங்களாகவுமே தொடர்ந்து இருக்காங்க. அதனால சிரியாவுக்கு ரஷ்யாவுக்கு நல்லுறவு, சிரியாவுக்கும் சீனாவுக்கும் நல்லுறவு, சிரியாவுக்கும் ஈரானுக்கும் நல்லுறவு, சிரியாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுறவு என்பது பொதுவா அவங்களுடைய பாரம்பரியம். இப்படியாப்பட்ட சூழல்ல போப்பாண்டவரே கிளம்பி இந்த மாதிரி கிட்டத்தட்ட இதை எப்படி பார்க்கணும்னா ஒரு உலக அளவிலான ஒரு எதிர்ப்பு இயக்கம் போல. அதாவது நீங்களே அழகா சொன்னீங்க, அதாவது போப்பாண்டவர் எப்பவுமே ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கு சார்பாக, குறிப்பா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பான நிலைப்பாடு எடுத்தவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். இந்த போப்பாண்டவர் அதிசயமாக சிரியாவின் நலனுக்காக பாடுபடுவது, உலக மக்கள் அனைவரையும் சிரியாவின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்வது என்பது ஒரு விந்தையாக இருக்கிறது. அதில் என்ன அரசியல் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா? இல்ல, அது காரணம் வந்து என்னன்னா, இந்த ஈராக்ல பட்ட வேதனை இருக்கு பாருங்க உலகம். இவங்க சொல்றதெல்லாம் நம்ப கூடாது, அமெரிக்கா சொல்லிருச்சுங்கிறதுனாலே அங்க பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னாங்க, அதுக்காக பூரா போனாங்க. கடைசியில பார்த்து அங்க இல்லை என்று அவங்களே ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமை. இது வந்து ஐரோப்பாவுடைய மனச்சாட்சியவே இப்போ கொஞ்சம் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள், அதனுடைய நோக்கம் வேறு, போப்பாண்டவரின் நோக்கம் வேறுங்கிறீங்களா நீங்க? இதுவரை நடைபெற்ற எல்லா விஷயங்களையும் இல்ல, நான் அப்படி ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தயாரா இல்ல. பட் ஆனா என்ன பாக்குறேன் என்றால், எல்லாத்துக்கும் அமெரிக்கா சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இருந்து ஒரு மாறுதல் வந்திருக்கு. அந்த மாறுதல் எப்படி வெளிப்படுதுன்னா இங்கிலாந்துல வெளிப்படுது. இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கெல்லாம் பொதுவாக ஆமாம் சாமி போடுகிற ஒரு நாடு. இவங்களே ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, அமெரிக்க ஆட்சியாளர்களே, எங்களுக்கு மிகுந்த நெருக்கமான உற்ற நண்பன் உலகத்துல யாருன்னா அது இங்கிலாந்து தான் சொல்லுவாங்க. அந்த இங்கிலாந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த தீர்மானம் என்ன அர்த்தம், வளமையா ஆதரிக்கிற பல விஷயங்கள் விலகி இல்ல, அமெரிக்காவுக்கு ஆதரவான அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த நாடாளுமன்றம் எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே ஐரோப்பிய மனச்சாட்சியே இன்றைக்கு குலுங்கி இருக்கிறது, உலுக்கி இருக்கிறது இவங்களுடைய அடாவடி போக்கு. ஆகவேதான் அங்க நிலைமை மாறி இருக்கிறது. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக இப்போதைக்கு போப்பாண்டவர் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆகவேதான் நான் என்ன கேட்கிறேன், இப்படிப்பட்ட சூழல் இருக்குதே, இதை இந்தியா பயன்படுத்த வேண்டும், இன்னும் தாமதம் பண்ணக்கூடாது. பொதுவா ஈராக் ஆப்கானிஸ்தான் விவகாரத்திலாம் என்னுடைய அபிப்பிராயம் ஐயா மாறுபடக்கூடும். இந்தியா ஒன்றும் அழுத்தமான அமெரிக்க எதிர்ப்பை இதுவரைக்கும் காண்பிக்கல என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி இதே போல உரிய நேரத்தில் அறிவிப்போம், உரிய நேரத்தில் எதிர்வினை ஆற்றுவோம் என்று அப்படியே ஆற போட்டு கடைசியில் அது வாட்டுக்கு உலக நிலைமை. பாலசுப்ரமணியன் ஒரு விஷயத்தை வச்சார், அது உங்களோட அதான் அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதாவது ஈழத்தில் நடைபெற்ற போரின் போதும் இந்தியா தடுக்கவில்லை, இந்தியாவே நடத்தியது. இப்போ சிரியா நாட்டிலாம் அதை தடுக்கும்னு நீங்க தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி ஒரு நேர் கருத்தை எடுத்துக்கோ. நம்ம வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம் சார், திறன்பட பேச. திறன்பட பேசு. எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சார் தஞ்சாவூர்ல இருந்து. தஞ்சாவூர்ல இருந்து ரவி பேசுறேன் சார். தஞ்சாவூரில இருந்து ரவி. ரவி சொல்லுங்க ரவி, இந்த வாதம் குறித்து கருத்து சொல்லுங்க. ரவி சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. ஐநாவால தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை இலங்கையில போட்டு நமக்கு அண்டை நாடான இலங்கையில போட்டு நிறைய கொலையை பண்ணாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு முதல் காரணமா இருந்தது இந்தியா தான். அது நமக்கு தெரியுதோ இல்லையோ, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் விரைவா சொல்லுங்க. சரிங்க. வளர்ந்த நாடுகளுக்கு தெரியுங்கிறதுனால அவங்களை நிர்பந்தப்படுத்துறதுக்கான தகுதியை இந்தியா இழந்துருச்சு. கண்டிப்பா இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி ரவி. விவாத நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. அதாவது மக்கள் எல்லாத்தையுமே சிரியா போர் அப்படிங்கிறப்ப
பக்கத்துல, அதாவது குறிப்பா தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அதை விட ஒரு பல மடங்கு கொடுமையான போரை வந்து அவங்க நினைவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. இதுல பேராசிரியர் அருணன் அவர்கள் ஒன்று மிக அழகாக குறிப்பிட்டார்கள். அந்த ஒரு கருத்துல எனக்கு அதோட உடன்பாடு உண்டு. ஈழத்து பிரச்சனையை தனியாக பார்க்க வேண்டும். நிறைய விஷயம் சொன்னாரு. அதுதான் எங்களுடைய ஜனநாயக உரிமை. நல்லதை சொல்லும் போது பாராட்டுவதும், தவறை சொல்லும் போது அதை சுட்டி காட்டுவதும் காங்கிரஸ்காரர்களுக்கு மட்டுமே. நீங்கள் எல்லாமே, நீங்கள் இல்லை, உங்களை தனிப்பட்ட முறையில் ஜீவசங்கல்பனை நான் சொல்லவில்லை, நீங்கள் எல்லாருமே ஊடகக்காரர்களும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் சந்தர்ப்பம் வரும் பொழுது காங்கிரஸை காரணம் காட்டி அதன் மீது வசைமாறி தொலைபேசியில் அது இல்லை. நீங்க வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சியையும் அரசாங்கத்தையும் அன்னை சோனியா காந்தியும் அல்லது மன்மோகன் சிங்கையும் குறைத்து உங்களுக்கு அதுல லாபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா வந்து இவர்கள் வந்து எங்களையும் ஆதரிப்பார்கள், எங்களையும் எதிர்ப்பார்கள். எங்களை எதிர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு எதிர்ப்பார்கள். அவர்கள் அமெரிக்காவில் எதிர்ப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நீங்க தான் இன்சூரன்ஸ் போன்ற துறைகளை நீங்க பல நிகழ்ச்சிகள் நீங்க அவங்களோடு சேர்ந்து நீங்க செயல்பட்டு இருக்கிறது இந்தியாவில் அதிசயித்து பார்க்குது. அடிப்படையோட இருந்த உங்களுடைய பொருளாதார பாரதிய ஜனதா தேர்தல் கூட்டணி இடதுசாரி இல்ல இல்ல சேர்ந்து கூட்டணி அல்ல, அவர்கள் காங்கிரஸை எதிர்ப்பதிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றாக இருக்கிறார்கள். விட நாங்க பாஜக எதிர்ப்புல இருக்கோம். நீங்க தான் பாஜகவோட போய் பேச்சுவார்த்தை நடத்தல. அதுவல்ல விவாதம். இந்துத்துவத்தை யார் ஆதரிக்கிறார்கள் எதிர்க்கலாம் என்பது விவாதம். அது அருணன் சொன்னது போல அதெல்லாம் தனித்தனி விவாதம். இந்தியா வந்து ஈழப்போரையும் அதுதான் நடத்தியது. ஆகவே சிரியாவை தண்டிக்க முடியாது அப்படின்னு ஒரு நேரு சொன்னார், பாலசுப்ரமணியன் சொன்னார். பாலசுப்ரமணியம் அல்ல, ஏனென்றால் அவர் சார்ந்திருக்கின்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அருண் சார்ந்திருக்கின்ற கட்சி பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட். ஆகவே இவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காங்கிரஸ் மீது பழி சொல்வது, இவர்களோடு சேர்ந்து அமெரிக்க சார்பு நிலையை கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்தியா எடுத்துட்டு வருது. இந்த வாதம் வந்து கொஞ்சம் திசை மாறி போத நிறுத்திட்டு நான் என்னுடைய சொல்ல வந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னா, நிச்சயமா உலகத்தினுடைய மனசாட்சி தட்டி எழுப்புகின்ற பகுதியில் அந்த பொறுப்பில இந்தியா இருக்கும். இந்தியா சரியான நிலை எடுக்கும். ஏன் இப்பொழுதே சொல்லவில்லை என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அவர் நண்பர் வள்ளியப்பா அவர்கள் கூட ஒன்றை சொன்னார்கள், நான் சொன்னதை தவறாக திரித்து சொன்னார்கள். நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அது முக்கியமான காரணம் அல்ல. நிச்சயமாக நியாயத்தின் பால் நிற்போம். அதிலே அதோடு இன்னொரு காரணமாக ஒரு அடிஷனல் ரீசனாக நமது பொருளாதாரம் பாதிக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம் என்று சொன்னதை ஒழிய நம்முடைய சுயநலத்தின் அடிப்படையிலே நாம் எதிர்ப்போம் என்று சொல்லவில்லை. ஆகவே இந்தியா இத்தனை கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து அல்லது அயல்நாட்டு உறவுகளையும் சீர்தூக்கி பார்த்து சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்லும், எடுக்க வேண்டிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் கடந்த காலத்திலும் செய்து கொண்டிருந்தது, நிகழ்காலத்திலும் செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உடனடியாக ஏன் இன்றைய சொல்லவில்லை என்றால் நாளை சொல்லுவார்கள், அல்லது நாளை மறுநாள் சொல்லுவார்கள், அது நிலவி வரும்போது சொல்லுவார்கள். அது ராஜதந்திர முடிவை பொறுத்து இருக்கிறதே ஒழிய ஒரு போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சொன்னால் ஒரு எதிர்ப்பு குரல் வருவதற்கு வாய்ப்பாக நாம் சொல்லிய போர் ஆரம்பிக்கவில்லை, நாம் சொல்லி போர் நிற்கவில்லை. போர் நிற்பதற்கு வேண்டுமானால் நாம் சொல்வது ஆதாரமாக இருப்பலாம் ஒழிய இன்னும் போர் அங்கே ஆரம்பிப்பதற்கான முஸ்தீபுகள் தான் இருக்கின்றன ஒழிய போர் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு ஆதரவாக அருணன் ஏன் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குங்கிறதுக்கு அருணன் சில உதாரணங்களோட விளக்குனார். அதை நான் மீண்டும் நினைப்படுத்த விரும்புகிறேன். அவர்களோடு இவ்வளவு காலம் துணை நின்ற இஸ்ரேல், போப்பாண்டவர், இவர்களெல்லாம் வழமைக்கு மாறாக அமெரிக்காவை துணிச்சலாக இங்கிலாந்து போப்பாண்டவர் போன்றவர்களாம் வழமைக்கு மாறாக எதிர்க்கும் போது நீங்கள் வந்து இந்தியா ஏன் இவ்வளவு தூரம் இன்னும் மௌனமாக இருக்கிறது? அவங்க மட்டும் எதுக்கல, ஒபாமாவுக்கே சந்தேகம் ஏற்பட்டதுனால தான் அமெரிக்க காங்கிரஸிற்கு அபிப்பிராயம் கேட்பேன்னு சொல்றாரு. அவர் சொன்னபடி அமெரிக்க ஜனாதிபதிக்கே போர் தொடுப்பதற்கான யுத்தம் புரிவதற்கான அதிகாரம் இருக்கிறது. இல்ல, அவர் அப்படி சொல்லல. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் எங்களை தடுத்தா கூட நாங்க போரிடுவோம் தான் சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவு இருந்தா போதும் நாங்க போரிட அதுவே தள்ளி போடுற நிகழ்ச்சி. நிச்சயம் பாராளுமன்றத்தில், அமெரிக்க பாராளுமன்றத்தில் அவருக்கு ஏகபோக ஆதரவு இருந்தராது. நிச்சயம் அதற்கு எதிர்ப்பு இருக்கும். அது எப்படி இருக்குதோ அது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை, அதை நான் பார்க்க விரும்பல. ஆனா அப்படி போர் வந்துடாது. ஏனென்றால் உலகம் வந்து எந்த நாடு தனித்து இருந்தது இல்லை. உலக நாடு தனித்து ஒரு நாட்டினுடைய பாதிப்பு இன்னொரு நாட்டை பாதிக்கும்.
ஆகவே அந்த முடிவுக்கு அமெரிக்கா போகாது என்று நினைக்கிறேன். போனால் அதை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் இந்திய அரசாங்கம் எதிர்க்கும் என்றும் என்ற நம்பிக்கை எனக்கு திடமாக இருக்கிறது. வளைகுடா நாடுகளுக்கும் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் கடந்த காலம் நடைபெற்ற போரின் போது இந்தியா யார் பக்கம் நின்றது? இந்தியா நியாயத்தின் பக்கம் நின்றது. இல்ல அதான் எந்த நியாயத்தின் பக்கம்? எப்பொழுது எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கே இந்தியா இருக்கிறது. இல்ல அப்ப வளைகுடா நாடுகள் ஈரான் அமெரிக்க நியாயம், அமெரிக்க நியாயம் இல்ல, இந்தியா நியாயம் இருக்கும். உலக நியாயம் இல்ல. இந்திய மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். இந்திய நலன்களுக்கு ஆபத்து இல்லாத, எதிர்ப்பு இல்லாத அந்த உலகத்தினுடைய தற்போது வளைகுடா நாடுகளோடு நெருக்கம் அதிகமா, இஸ்ரேலோடான தொடர்பு அதிகமா? நீங்க இதற்கான கேள்வியை 1 2 என்று கேட்கக்கூடாது. ஒன்றுமில்லாத, இரண்டுமில்லாத, மூன்றாவது நிலையும் இருக்கலாம் கேட்கிறேன். ஏன்னா கடந்த காலம் நடந்த போரின் போது இந்தியாவினுடைய அழுத்தம் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா அதை வைத்தான் இதை தீர்மானிக்க முடியாது. நிச்சயமா இருக்கு. அது எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இது நீங்க எல்லாமே பொதுமக்கள் பொது விவாதம் செய்திட முடியாது. ராஜேந்திர முடிவுகளை எல்லாம் பொதுவாக பொதுமன்றத்தில் விவாதித்திட முடியாது. ஆனால் இந்தியாவினுடைய பங்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது. கடந்த காலத்தில் அவங்க ஈரான் ஈராக் போர்ல அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்தாங்களா? இல்ல இலங்கை ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட போரின் போது அவர்கள் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதி இருந்தார்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் பொதுமக்கள் கேட்கிறாங்க. ஈழத்தில் நடந்த போரின் போதும் எல்லா நேரத்திலும் இந்தியாவை குறை சொல்றது எல்லாருடைய பழக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுக்கும் ஒரு ஒரு காரணத்தை நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வெளிவிவகாரத்துறையில அமெரிக்காவை பொறுத்தவரையில இவங்க எந்த அளவுக்கு அவங்கள நயந்து போறாங்க, நான் கவனமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், எந்த அளவுக்கு நயந்து போறாங்க என்பதற்கு ஈரானே ஒரு உதாரணம். ஈரானிலிருந்து நமக்கு எரிவாயு வாங்குவதற்கு கிட்டத்தட்ட இறுதிப்படுத்திட்டோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா, ஈரான் அணுகுண்டு தயாரிப்புல இருக்கு அப்படின்னு ஒரு விவகாரத்தை கலப்புனாங்க. இங்க ரசாயன ஆயுதம், அங்க அணுகுண்டு. உலகத்துல பல நாடுகள் அணுகுண்டுகள் வச்சிருக்குது. இருக்கிறதுலயே மிக அதிகமான அணுகுண்டுகளை அமெரிக்கா வச்சிருக்கு. ஆனா இவங்க மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, மிச்சம் எந்த ஒரு நாடும் அணுகுண்டு வச்சிருக்க கூடாது, ஆகவே ஈரான் கூடாது. இதை ஒட்டி விவகாரம். ஆகவே ஈரானோடு எந்த ஒரு நாடு உறவு கொண்டாலும் அவர்களை எதிரியாக பார்க்கிற ஒரு வேலையை அமெரிக்கா துவங்கியது. இதுல யாருக்கு நட்டம்? இந்தியாவுக்கு நட்டம். அந்த அருமையான திட்டம் கிட்டத்தட்ட கைவிடப்பட்டு போச்சு. இன்னும் வேடிக்கை, இப்பதான் இந்திய மக்களுக்கு தெரியுது. இப்ப இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கூடி, அது ஒரு காரணம். நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு அதல பாதாளத்துல வீழ்ந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் நமக்கு விஷயங்கள் புரியுது. பொதுமக்களுக்கு ஈரான் கிட்ட என்ன வாங்குறது இந்தியாவுக்கு ஆதாயம். எப்படின்னா, மிச்ச நாடுகள்லாம் என்னைக்கு பதிலாக அமெரிக்க டாலரை கேட்க விலையாக ஈரான் என்ன பண்ணுதுன்னா, இந்திய ரூபாயை வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்றாங்க. அப்படி சதாம் ஹுசேன் சொன்னதற்காக தான் அவர் தூக்கிவிடப்பட்டார் கூட செய்ய சொல்றாங்க. அதாவது டாலரில் வாங்க வேண்டாம், உங்கள் நாட்டின் மதிப்பே நான் பெட்ரோலியத்தை தருகிறேன் என்று தீவிரமாக அமெரிக்க எதிர்ப்பு பேசிய காரணத்தினால்தான் சதாம் ஹுசேன் உணவுப் பொருளுக்காக நான் பெட்ரோல் விற்கிறேன். பொருளாதார அடிப்படையில் இந்தியா ஈரானோடு சதாம் ஹுசேனோடு தொடர்பு வைத்திருந்தால் லாபம் தானே, ஏன் அப்படி செய்யல? அதுதான் பிரச்சனை. அதுதான் அமெரிக்காவுக்கு நயந்து போகுது. நம் ஈராக் விவகாரத்தை கூட விடுங்க. இப்ப கடைசியில் என்னாச்சுன்னா, ஈரானோட இப்படி ஒரு லாபம் இருக்கு என்று மெதுவாக நம்முடைய அமைச்சர் வீரப்ப மொய்லி பிரதமருக்கும் நிதி அமைச்சருக்கும் கடிதம் போட்டிருக்காரா. இவங்களுக்குள்ள இப்பதான் கடித போக்குவரத்து நடக்குது. இது என்னங்க கொடுமை? இந்தியாவின் நலன்தான் பிரதானம் என்று கருதுமே. ஆனால் ஒரு அரசு என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா, உலக நிலைமை இப்படி இருக்குது, நாங்க இது ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு, சுயாதிபத்திய மிக்க ஒரு நாடு, எங்களுக்கு எது வசதியோ அப்படித்தான் வியாபாரம் பண்ணுவோம். இந்த நாட்டில் இப்ப கிட்டத்தட்ட குரூட் ஆயிலுடைய உற்பத்தி மிக குறைவு. நமக்கு 75 விழுக்காடு வெளியில இருந்து இறக்குமதி பண்றோம். இதுதான் உள்ள நிலைமை. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க இவங்க பெரிய தீவிரமான தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வரலைங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு உள்ள நிலைமை வெளியில இருந்து வாங்க வேண்டியிருக்கு. 3/4 பங்கு வெளியில இருந்து வாங்க வேண்டியிருக்கு. பாலசுப்ரமணியன் சொல்லுங்க சார். இப்ப சிரியாவை சிரியாவுக்காக பேச முடியாத நிலையில், அமெரிக்காவை கண்டிக்கப்பட முடியாத நிலையில் இந்தியா இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவே ஈழத்தில் ஒரு போரை நிகழ்த்தியது. அது எவ்வாறு இப்படி ஒரு சிரியாவை கண்டிக்கக்கூடிய தகுதி அதுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிங்க. ஆமா. எந்த விவாதத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா, பல்வேறு கட்டங்கள்ல இந்தியா பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவி செஞ்சது இல்லையா? இது போன்ற தருணங்கள்ல, உலக அரங்கில் நடைபெற்ற தருணங்கள்ல இந்தியா எந்த நாட்டுக்கும் எப்ப உதவி செஞ்சது இல்லைங்களே. சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க இலங்கைக்கு கூட தனிப்பட்ட முறையில் ஆதாயமாக இருக்குமானதை பார்த்தா அமெரிக்கா என்ன சொல்றாலும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க சொல்றாங்க.
இன்னமும் வந்து அமெரிக்காவோட கூட என்ன உறவுன்னா ஆண்டான் அடிமையாக தான் இருக்கிறத தவிர அடிமை விலங்கு விட்டு இந்தியா வரவே இல்லை. அவங்க என்ன சொல்லணும் அதான், அங்கே மழை பெஞ்சா இங்கே தும்புவாங்க. அவங்க என்ன மறைமுகம் சொன்னால் கூட இவங்க வந்து வேத வாக்காக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க தவிர தனிப்பட்ட முறையில் இந்தியா, இன்னும் சொல்லப்போனால் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு முதுகெலும்போட எந்த ஒரு கொள்கையும் எடுத்தது கிடையாதுங்க, ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எண்ணெய் பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா டாலர் மூலம் ஏன் வாங்கணும்? அந்த நாட்டோட நம்ம ஒரு தொடர்பு கொண்டு இந்தியாவினுடைய கரன்சி மூலமாக வாங்கியிருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா மூலமாகவே டாலர் மூலமாக போகணுன்றதுக்காகத்தான் நம்மளை வந்து குனிய கூட்டிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தூக்கி போட்டு எல்லா நாட்டோட நேரடியாக தொடர்பு வைங்களேன். யாரும் வேணாம் நான் சொல்கிறாங்க, வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? ஏன் இவங்களுக்கு வந்தேன்னாக்கா இன்னும் வந்து இந்தியா வந்து இன்னும் வந்து அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறத தவிர இன்னும் வந்து ஒரு அதிகாரத்தன்மைக்கு வரல. அவங்க இன்னும் அடிமைப்பட்டே வந்து தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் அந்த பேக் போன் இல்லாமல் நிலைமை தான் இருக்கிறது. மக்கள், இந்திய நாட்டு மக்கள் வீரமாக இருக்கிறாங்க, இந்திய நாட்டு மக்கள் நாணயமானவங்களாக இருக்காங்க, இந்திய நாட்டு மக்கள் யோக்கியமானவங்களாக இருக்காங்க. ஆனால் இந்தியாவை ஆளுகிறவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. இவர்களுக்குள்ள ஒரு ஆண்டார் அடிமை தான் இருக்காங்க. ஆகவே தான் அமெரிக்கா என்ன சொல்றது அதை பேஸ் பண்ணி தான் போறாங்களே தவிர. கண்டிப்பாக இதே நம்ம விவாதத்தினுடைய உங்களுடைய நிறைவு கருத்தா நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுடைய நிறைவு கருத்து கொஞ்சம் சுருக்கமா பதிவு செய்யுங்க. என்னுடைய நிறைவு கருத்து என்னன்னா, இன்றைக்கு அமெரிக்காவுடைய அடாவடித்தனங்களை நெருக்கி பிடிச்சு ஒடுக்கக்கூடிய ஒரு புதிய சூழல் வந்திருக்கு என்று நான் கருதுகிறேன். இங்கிலாந்தை பற்றி சொன்னேன், ரஷ்யா எப்படி எதிர்த்து நிற்கிறது என சொன்னேன், சீனாவும் எதிர்க்கிறது, ஈரானும் இந்த விஷயத்திலே சிரியாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. அனைத்திற்கு மேலே உலக மனச்சாட்சியாக போப்பாண்டவரே கிளம்பி சிரியா பிராந்தியத்திலே சமாதானம் நிலவ வேண்டும் என்று உலக மக்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார், பிரார்த்தனை நடத்த சொல்லியிருக்கிறார், உண்ணா நோன்பு இருக்க சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை இந்தியாவும் பயன்படுத்தி கொண்டு இனியும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக அமெரிக்காவினுடைய அடாவடித்தனத்தை கண்டித்து ஒரு அழுத்தமான அறிக்கையை விட வேண்டும். அது கண்டிப்பாக அமெரிக்கா மேலும் பின்னுக்கு தள்ளும், அங்கே யுத்த மேகம் மேலும் கவியாமல் தடுக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. நிறைவு கருத்து என்பது நான் ஆரம்பத்திலே இருந்து வலியுறுத்துகின்ற கருத்து தான். இந்தியாவுடைய மனசாட்சி என்பது உலகத்தினுடைய மனசாட்சியை ஒட்டித்தான் இருக்கும். இந்திய மனசாட்சி என்பது நியாயத்தின் பாற்பட்டதாக இருக்கும். ஆனால் அதிலே கொஞ்சம் அமைதி இருக்கும். அது வெளிப்படையாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லாது சில நேரங்களிலே அமைதி காப்பது என்பது ராஜதந்திர நடவடிக்கையாக இருந்தாலும் கூட அநீதியோடு அநியாயத்தோடு இந்தியா சமரசம் செய்து கொள்ளாது. அந்த உரிய நேரத்திலே இந்திய மக்களுடைய உணர்வை, உலக மக்களுடைய நியாயத்தை நாம் சொல்லுவோம். நீங்கள் முன்பே சொன்னது போல போப்பாண்டவரே காந்திய வழியிலே உண்ணா நோன்பிற்கு வந்துவிட்டார் என்று சொல்லும்போது நமது கொள்கை வெற்றி பெறுகிறது, உலகத்திலே வெற்றி பெறுவது என்பதற்கு இதற்கு முன்னோடியாக முதல் நிலையாக இது அமைந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவும் அந்த நியாயத்தின் பார்ப்பக்கம் நெருக்கக்கூடிய நிலைமை உரிய காலத்தில் எடுக்கும் என்பதை எனது கருத்து என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்ததிலே நான் மகிழ்வடைகிறேன். இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் சிரியா மீது அமெரிக்கா தொடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கிற போர் என்பது சர்வதேச அரசியலில் முக்கிய கவனம் பெற்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கடந்த காலங்களில் வளைகுடா நாடுகளில் ஈராக் போன்ற நாடுகளாக இருக்கட்டும், அல்லது மிகவும் பின்தங்கி போனால் ஜப்பானில் அது நிகழ்த்திய வெடிகுண்டு தாக்குதலாக இருக்கட்டும், இவ்வாறு பல்வேறு அழிவுகளை அணுகுண்டு மூலம் ரசாயன குண்டுகளை கண்டுபிடிக்கிறோம் என்கிற பேரிலும், அணுசோதனை நாங்கள் நிகழ்த்துகிறோம் என்கிற பேரிலும் பல்வேறு அழிவுகளை அது நிகழ்த்தி இருக்கிறது. அப்போதெல்லாம் சர்வதேச சமூகம் விழிப்படைந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகாவது நாம் பாடம் கற்பிக்க வேண்டும். மற்ற சமூகங்கள், மற்ற நாடுகள் எப்படி இருந்தாலும் உலகிற்கு அமைதியை பேணுகின்ற, ஜனநாயகத்தை போதிக்கின்ற இந்தியா போன்ற நாடுகள் கண்டிப்பாக அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் செய்கின்ற இது போன்ற சர்வாதிகார போரினை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே இந்த விவாத நிகழ்ச்சியின் நோக்கமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் எப்போதும் அமெரிக்காவினுடைய இந்த போர் நடவடிக்கைக்கு, வல்லாதிக்க நடவடிக்கைக்கு தொடர்ந்து ஆதரவு தருகின்ற இங்கிலாந்து போன்ற நாடுகள் கூட தற்சமயம் இந்த சிரியா மீது இது நடத்த திட்டமிருக்கின்ற போருக்கு தனது ஆதரவை தரவில்லை, எதிர்ப்பாக வாக்களித்திருக்கிறது என்பதை அருணன் அவர்கள் பதிவு செய்தார்கள். போப்பாண்டவர், அதாவது இதுவரை வந்த போப்பாண்டவர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சார்பான நிலையை எடுப்பார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கிற இந்த போப்பாண்டவர் சிரியாவுக்கு சார்பாக, சிரியா மீது தொடுக்கப்பட இருக்கின்ற போருக்கு எதிரான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சிரியாவுக்கு ஆதரவாக உலக மக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தேவாலயத்தில் பேசியிருக்கிறார் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. இத்தகைய தருணத்திலாவது
இந்தியா கண்டிப்பாக சிரியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒரு திடமான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இங்கு ஈழத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போரினை நடத்தியதே இந்திய அரசுதான். அந்த வடுவே எங்களிடம் போகவில்லை. இந்த சூழ்நிலையில் சிரியாவை இது தடுக்குமா என்கின்ற ஒரு ஐயமும் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கத்தையும் பொதுமக்கள் இங்கு தொலைபேசி வாயிலாக பதிவு செய்தார்கள் என்றே நாம் கூற வேண்டும். மீண்டும் ஒரு திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.